சாப்பிடுற உணவே மருந்தா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற காலகட்டத்துல கொலஸ்ட்ரால் அதிகம், சர்க்கரை நோயின்னு மாத்திரை எடுத்துக்காத பெரியவங்களே இல்லங்கிற நிலைமை. வெறும் 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த விஷயத்தை கவனிங்க. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரே ஒரு பொருள் உங்க இதயத்தையும் மூட்டுகளையும் இரும்பு போல பலப்படுத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மறக்கப்பட்ட சூப்பர் ஃபுட் மொச்சக்கொட்டை தாங்க. வாரத்துல 2 நாள் மொச்சக்கொட்டைய சாப்பிட்டாலே உங்க உடம்புல இருக்கிற சர்க்கரை மற்றும் இதய பாதிப்புகள்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கலான்ற மருத்துவ பூர்வமா விளக்க போறேன். நீங்க ஆரோக்கியமா வாழ இதுதான் முதல் படி. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடல் எடை மேலாண்மை. வயசு ஆக ஆக மெட்டபாலிசம் குறையறதால உடல் எடை வேகமா ஏறும். மொச்சையில நார்ச்சத்தும் புரதச்சத்தும் ரொம்ப அதிகங்க. இது நீங்க சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்ச உணர்வு தரும். இதனால தேவையில்லாத நொறுக்கு தீனி சாப்பிடுற ஆசை குறையும். ஆரோக்கியமான முறையில உங்க எடையை மேனேஜ் பண்ண மொச்சக்கொட்டை தான் பெஸ்ட் வழி. ரத்த சோகை தடுப்பு. பல பேருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதால எப்பவும் ஒரே டயர்டா இருக்க மாதிரி இருக்கோங்க. மொச்சையில இரும்பு சத்து அதிகம். இது ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செஞ்சு உங்களை எப்பவும் சுறுசுறுப்பா வச்சுக்க உதவும். ரத்த சோகை இல்லாம இருந்தாலே பாதி நோய் உங்களை விட்டு ஓடிடுங்க. எலும்பு ஆரோக்கியம். வயசான காலத்துல மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. மொச்சையில இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் உங்க எலும்புகளை பலமாக்க ரொம்ப முக்கியங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்க இந்த மொச்சக்கொட்டை பெரிய உதவியா இருக்கும். சாயங்கால நேரத்துல வடை பஜ்ஜிக்கு பதிலா இத செஞ்சு சாப்பிடுங்க. மொச்சக்கொட்டை சுண்டல் செய்யலாமா? காலையிலேயே மொச்சக்கொட்டைய தண்ணியில ஊற வச்சிடுங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறணும். சாயந்தரம் அதை வேக வைக்கும் போது ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்திடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணியில மொச்சக்கொட்டைய குக்கர்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் மொச்சக்கொட்டைய சாப்பிட்டா கேஸ் தொல்லை இல்லாம இருக்குங்க. வேக வச்ச மொச்சையில கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சு துருவின தேங்காய் சேர்த்து நறுக்கின இஞ்சிய சேர்த்து கிளறுங்க. இஞ்சி சேர்க்கறதால சுவை அதிகமாகும். செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு பெஸ்ட் புரோட்டீன் நிறைஞ்ச ஸ்நாக்ஸ்ங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனர்ஜி லெவல். காலையில எந்திரிச்சாலே அலுப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? மொச்சையில இருக்கிற பி வைட்டமின்கள் உங்க செல்களுக்கு தேவையான எனர்ஜிய நாள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குமா. உங்க எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ண இது ஒரு நேச்சுரல் டானிக்னு சொல்றாங்க. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள். இதுல இருக்கிற பாலிஃபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல் பாதிப்பை தடுக்குங்க. உடம்புல இருக்கிற கெட்ட செல்களை அழிச்சு புற்றுநோய் வர ஆபத்தை குறைக்க உதவுதுன்னு பல மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல். பெரியவங்களுக்கு பொதுவா இருக்கிற பிரச்சனையே இந்த செரிமான கோளாறும் மலச்சிக்கலும் தான். மொச்சையில இருக்கிற நார்ச்சத்து உடலை சுத்தம் செஞ்சு மலச்சிக்கல் இல்லாம பாதுகாக்கும். நல்லா மென்னு சாப்பிடும் போது இது ஜீரண மண்டலத்தை சீராக்குங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. டயபெட்டிக் நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. மொச்சையோட கிளைகமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது இத சாப்பிட்டா ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாது, மெதுவாதான் ஜீரணமாகும். இதனால ரத்தத்துல இன்சுலின் அளவு சீரா இருக்குங்க. இதய ஆரோக்கியம். மொச்சையில இருக்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால உறிஞ்சு வெளியேற்ற உதவி பண்ணுதான். இதய ரத்த நாளங்கள்ல அடைப்பு வராம தடுக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். மொச்சக்கொட்டை சூப் சாப்பிட்டிருக்கீங்களா?
நான் சொல்லித்தரேன் வாங்க. நைட்டே மொச்சக்கொட்டைய தண்ணியில ஊற வச்சிடுங்க. காலையில அதை வேக வைக்கும் போது ஊற வச்ச தண்ணிய கீழே ஊத்திட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில மொச்சக்கொட்டைய வேக வைங்க. ஏன்னா அப்பதாங்க மொச்சக்கொட்டை சாப்பிட்டா கேஸ் தொல்லை இல்லாம இருக்கும். குக்கர்ல வேக வைக்கும் போது மொச்சக்கொட்டைய நல்லா குழைய விட்டுருங்க. வேக வச்ச மொச்சைய லேசா மசிச்சுட்டு அதுல கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், பூண்டு தட்டி போட்டு சூப் போல செஞ்சு குடிங்க. இது உடல் சோர்வை நீக்கி ரத்த அழுத்தத்தை சீராக்க ரொம்பவே உதவுங்க. மொச்சக்கொட்டை ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? உயர் ரத்த அழுத்தம். நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க பொட்டாசியம் ரொம்ப முக்கியங்க. மொச்சையில பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கு. இது ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபிய நார்மலா வச்சிருக்க உதவும். இதய துடிப்பை சீரா வச்சுக்க மொச்சக்கொட்டை ரொம்ப அவசியங்க. ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி. கடைசியா மொச்சையில இருக்கிற புரோட்டீன் உடம்போட தசை வலிமைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப முக்கியம். வாரத்துல 2 நாள் நம்ம உணவுல மொச்சைய சேர்த்துக்கிட்டா அடிக்கடி வர சளி, இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிக்கலாம். இது ஒரு முழுமையான இயற்கை சத்துணவு. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு உடனே மொச்சக்கொட்டைய சமைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இதுல வாயு தொல்லை, அதாவது கேஸ் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முந்தைய நாள் நைட்டே மொச்சக்கொட்டைய நல்லா ஊற வச்சிடுங்க. குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறணும். ஊற வச்ச தண்ணிய ஊத்திடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணியில வேக வைங்க. அப்பதான் கேஸ் தொல்லை வராது. முடிஞ்ச வரைக்கும் செக்கு நல்லெண்ணெய சமையலுக்கு பயன்படுத்துங்க. அது உடம்புக்கு இன்னும் குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரும். மொச்சக்கொட்டை சமைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் தாராளமா சேர்த்துக்கோங்க. இதனால டைஜஷன் ரொம்ப ஈஸி ஆகும். குக்கர்ல நல்லா குழைய வேக வச்சு சாப்பிடுறது தான் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் நீங்க மொச்சக்கொட்டைய உங்க உணவுல சேர்த்துக்கணும். மற்றபடி சாதாரணமானவங்க எல்லாருமே தாராளமா மொச்சக்கொட்டைய சாப்பிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நீங்க எப்படி மொச்சக்கொட்டைய சமைப்பீங்க? குழம்பா, கூட்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. மொச்சக்கொட்டையில இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியாத உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.